Hello everyone, welcome to Money Keethi Talks channel. இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ்க்குரிய IEO பேப்பர். இப்போ நம்ம பார்க்க போறது 2024-25ல வந்த ஒரு சாம்பிள் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் 6th ஸ்டாண்டர்டுக்குரியது. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் நாலேஜ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட்ஸ் ஆல் தட் நாய்ஸ்? வாட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணணும். அக்கரிங், ஹேப்பனிங், கோயிங், பிளேயிங், இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஆப்வியஸாவே தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற வேர்ட் நம்ம ஜெனரலா யூஸ் பண்றதுதான். மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் கிடையாது அப்படிங்கறது பார்க்கலாம். பிளேங்கிற வேர்டு ஒரு சத்தம் கேட்குது, அங்க என்ன விளையாடுறாங்க அப்படின்னு கேட்க போறது இல்ல. கோயிங், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற வேர்டு வரும், அதனால கோயிங்கிற ஆப்ஷனும் கிடையாது. அக்கரிங் அப்படிங்கிறதுல அதையும் நம்ம ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அக்கரிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டோம். So the answer is what's all that noise? What's happening? Second question, when you are a child, dash to England every year for your holidays. இதுக்கான ஆப்ஷன்ஸ்: A, have you gone? B, did you go? C, are you going? D, were you going? When you were a child னு கொடுத்திருக்கனால இது past tense குறிப்பிடுது அப்படிங்கிறது ஆப்வியஸா நமக்கு தெரியும். அதனால have you gone அப்படிங்கிறதும் are you going அப்படிங்கிறது present tense ரிலேட்டடா இருக்கனால அது ரெண்டு சாய்ஸுமே கிடையாது. இப்போ B, D இது ரெண்டு தான் இருக்கு. Did you go இல்ல were you going? இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே ஆரம்பிச்சிருக்கனால இது did you go அப்படிங்கிற சிம்பிளான past tense தான் வரும். were you going அப்படிங்கிற past continuous வராது. So option B is the answer. When you were a child, did you go to England every year for your holidays? Third question, how many words are wrongly spelled in the sentence below? The nurse wrapped the bandage round his head. இதுல choices 1, 2, 3 none கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் C is the answer. ஏன்னா the nurse அப்படிங்கிற வேர்டு NURSE, அதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். C பதிலா S வரணும். wrapped அப்படிங்கு வரும்போது WRAPPED வரணும். bandage BANDAGE E வந்திருக்கு. ஸோ 3 வேர்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கு. What does it slipped my mind mean? It slipped my mind அப்படிங்கிறப்போ அந்த ஸ்லிப்டுங்கிற வேர்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம மனசுல இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாவே தெரியும். forgot to do something, ஏதோ ஒரு விஷயத்த செய்ய மறந்துட்டோம் அப்படிங்கிறது. மற்ற சாய்ஸஸ் ஏன் கிடையாது அப்படிங்கிறத பார்த்தோம்னா just remember to do something, ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் வர வாய்ப்பு இல்லை. something went past my head, ஏதோ ஒரு விஷயம் என்னோட மனசு கடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கும் தராது. cannot understand anything, என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மீனிங்கும் இது தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததா ரீடிங். most people believe that the best time of one's life is childhood. There are a few responsibilities and no bills to worry about. A child does not have to worry about getting a job, making a successful career or doing the household chores. This enables a child to have lots of free time that they can devote to play, which can build up their creativity. This can give children a life that is filled with excitement and new happenings. Having said this, there are times when children might find it difficult to buy all the things they want with the insufficient pocket money they get. Adults surely have less restrictions in a few things when compared to a child. The 5th question பாத்தீங்கன்னா, according to a passage, a child does not have to worry about doing the dash. Options household chores, homework, taxes, accounts. Answer இந்த first parallel last line household chores. So option A is the answer. Adults have less dash independence, builds restrictions, restricted behavior. Second parallel last line முன்னாடி பாத்தீங்கன்னா adults surely have less restrictions அப்படின்னு இருக்கு இல்லையா? So option C is the correct answer. அடுத்ததா spoken and written expression. Question number 7. Rob, have you ever eaten something unusual? Bob, yes dash. இந்த இடத்துல question tag இருக்கு இல்லையா, அத ஞாபகம் வச்சுக்கணும். have you ever அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் எஸ்னு சொல்லிட்டோம்னா அந்த क्वेश्चनல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டே எடுத்து போட்டுட்டு அங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே தான் போடுவோம் இல்லையா question tagல. So I have. Option A is the answer. And the 8th question is Kabil, hey Nitin, I am free now my friend, what do you want? ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு என்ன வேணும், நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது நிதின் என்ன பதில் சொல்லிருக்கு, சான்சஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். I would be very kind of you to get me some bread. I would be grateful if you would get me some bread. polite manner தான் இருக்கு. ஸோ ஒரு ஆஃபர் பண்ணும்போது இது நம்ம கேட்க வாய்ப்பு இல்லை. do me a favor, will you get me some bread? எனக்கு ஒரு உதவி செய்யவில்லை, எனக்கு கொஞ்சம் பிரெட் எடுத்துட்டு வா. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த சாய்ஸையும் பார்த்துடலாம். I would really appreciate if you could get me bread. ஸோ இதுலயும் polite manner இருக்கனால இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. C will be the answer. Next one, achievers section. And choose the best option to complete the sentences. Grace, I know you are hiding something from me, tell me. ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க. Amit, yes there is something I need to tell you and dash. So நான் ஒரு விஷயம் சொல்லணும், அப்புறம்
ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா பிரேக் த ஐஸ். பிரேக் த ஐஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தயக்கத்தை உடைச்சிட்டு நம்ம பண்றது. இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த சென்டென்ஸ்ல. கிவ் யூ a cold shoulder அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தரை நம்ம நெக்லெக்ட் பண்றோம், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணுது. நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு தயாரா இருக்கிறப்ப இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் கெட் இட் ஆஃப் மை செஸ்ட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா என் மனசை திறந்து உங்ககிட்ட பேசணும், அதே நேரம் என்னோட கில்ட்டில இருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கு கெட் இட் ஆஃப் மை செஸ்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் பர்ஃபெக்ட் அந்த இடத்துல பொருந்தி வரும். அண்ட் மேக் அ லாங் ஸ்டோரி ஷார்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு மெயின் தீமை மட்டுமே சொல்றது. இதுவும் இந்த சென்டென்ஸ்க்கு செட் ஆகாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கெட் இட் ஆஃப் மை செஸ்ட். எஸ், தேர் இஸ் சம்திங் ஐ நீட் டு டெல் யூ அண்ட் கெட் இட் ஆஃப் மை செஸ்ட். தட்ஸ் இட். ஏன்னா நானே சொல்றேன் அப்பதான் என் மனசு விட்டு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் இல்லையா? அப்போ பிரேக் த ஐஸோ, கிவ் யூ a cold shoulder, மேக் a long story short இருக்க வாய்ப்பு இல்லை. 10th question, I ran quickly and dashed cross field easily even though it was muddy. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா is able to, may, can, was able to. ரொம்ப ஆப்வியஸா தெரியுற விஷயம். I ran அப்படிங்கிற வேர்ட்லயே பாஸ்ட் டென்ஸ் மென்ஷன் பண்ணுது. ஸோ பிரசன்ட்ல இருக்க எந்த ஆப்ஷனும் வர வாய்ப்பு இல்லை. is able to present, may, can எல்லாமே பிரசன்ட் மென்ஷன் பண்ணுது. was able to that is related to past tense. So that will be the answer.